ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவிஸ் terracotta. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்டன்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் பெண்டன்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு பெண்டன்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லாம் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்காங்க, பெண்டன்ட் எப்படி பிரேக் ஆகாமல் நம்ம பேக் பண்ணுறது அப்படின்னு. என்னோடய பேக்கிங் மேக்ஸிமம் இதே மெத்தட் தான். நான் அந்த தேங்காய் மட்டை போட்டு பண்ணுற மெத்தட் தான். ஆனால் பிரேக் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளே எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம், அதாவது கொஞ்சம் ட்ரையாக எடுக்கும் போதே கொஞ்சம் நேரம் நீட் பண்ணியிருப்பீங்க. அது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உடனே பெண்டன்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஜிம்காஸோ இயரிங்ஸோ நமக்கு ரொம்ப மொத்தமான ஒரு திக்னஸ் இருக்காது. ஆனால் பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம 0.5 அப்புறம்தான் அந்த திக்னஸ் இருக்கும். அதனால் பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அளவுக்கு மொத்தமாக செய்கிறதுனால மேக்ஸிமம் நீடிங் நல்லா பண்ணணும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நைஃபோ இல்லைன்னா நிக்ரோம் ஒயரை வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கட் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதில் ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா மறுபடியும் நீட் பண்ணுங்கள். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் வாட்ரு விட்டு நீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே நம்ம ட்ரையாக கொஞ்சம் ட்ரையாக எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம நீட் பண்ண. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே இது நமக்கு கரெக்டான அளவாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் உடனே பெண்டன்ட் பண்ணிடுவீங்க. அது மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வாட்டர் டாப்ஸ் விட்டுட்டு நீங்கள் நீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நிக்ரோம் ஒயர் வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் செகண்ட் டைம் சேம் மெத்தடில் லைட்டாக வாட்டர் டாப்ஸ் விட்டுக்குவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம வாட்டர் விட்டுட்டு நீட் பண்ணும்போதே அந்த வாட்டர் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மறுபடியும் வாட்டர் டாப்ஸ் விட்டுட்டு நீட் பண்ணி மறுபடியும் கட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மேக்ஸிமம் 3 to 4 டைம்ஸ் நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏர் பபிள்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு டைம் நல்லா நீட் பண்ணேன், செகண்ட் டைம்லேயும் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் இருக்குது. அப்போது நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் சேம் மெத்தடில் நீட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 0.5 அளவுக்கு ஸ்கேல் வச்சுட்டு தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு குக்கி கட்டர், இந்த மாதிரி ஒரு கட்டர் எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ஏர் பபிள்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பேக் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு பிரேக் ஆகாது. ஏன்னா கொஞ்சம் நம்ம ஓகே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு, இது நமக்கு கரெக்டான அளவு அப்படின்னு நினச்சிட்டு பெண்டன்ட் பண்ணிவிடுவோம். பெண்டன்ட் பொறுத்த வரைக்கும் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் பிரேக் ஆகும். அதே மாதிரி ட்ரை ஆக விடலைனாலும் பிரேக் ஆகும். அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 10 days ட்ரை ஆக விடணும். அப்படி இல்லை ஒரு 3 days தான் நான் ட்ரை ஆக விட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் ஆகும். இப்போ சென்டரில் ஒரு குக்கி கட்டர் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த க்ளேவை எடுத்துகிட்டு இதை நம்பர் 0.25, அதாவது ஸ்டட்டோட ஸ்கேல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல் வச்சுட்டு தேய்ச்சிக்கிறேன். இந்த க்ளேயில் பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுக்கல. நான் எடுத்த க்ளேவை கட் பண்ணோம் இல்லையா, அந்த குக்கி கட்டர் வச்சுட்டு அந்த அளவில் எடுத்ததை வேறு எதுவும் பேலன்ஸ் எடுக்கல. இந்த மாதிரி தேய்ச்ச க்ளேயில் திலகம் ஷேப் கட்டர் வச்சுட்டு 3 பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த 3 பீஸ் எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸஸை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சென்டரில் எடுத்த எக்ஸஸில் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் 3 பீஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு, இது அளவெல்லாம் இல்லை, நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு லைட்டாக வாட்டர் மட்டும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இது ரோஸ் மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் ஆக தான் செய்யும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம். லைட்டாக வாட்டர் மட்டும் எங்கே கிராக் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக லைன் மாதிரி எடுத்துகிட்டு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு ஒரு பெட்டல் மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ஷேப்லாம் இல்லை, நம்ம எடுக்கிற ஷேப் தான். ஒரு ரோஸ் ரெடி பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குட்டி பெட்டல் மாதிரி அதில் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
கொஞ்சம் வாட்டர் மட்டும் அதிகமாக விட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் இன்னொரு கொஞ்சம் க்ளே எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் லாங்காக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சேம் மெத்தடில் இதையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெட்டல் வந்து கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பெட்டல் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதிகமான பெரிய சைஸ் ரோஸ்லாம் இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அதனால் சென்டரில் ஒரு லைன் மாதிரி ஒரு பீஸில் எடுத்துகிட்டு சுற்றி வந்து ஒரு 4 பெட்டல்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். அந்த கிராக்ஸ் மட்டும் நம்ம வாட்டர் வச்சுட்டு சரி பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இது வந்து ஒட்டிக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம வாட்டர் அதிகமாக வைக்கிறதுனால அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறதுனால சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கும். இப்போ வந்து நான் இந்த எக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கீழே அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்த இந்த அளவு எனக்கு இருந்தால் போதும், அதனால் இப்படி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த டிசைன் பெண்டன்ட் பண்ணோம் இல்லையா, இதில் வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி எக்ஸாக்டோ நைஃபால் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கீறிட்டு லைட்டாக வாட்டர் மட்டும் விட்டுக்கிறேன். நான் வந்து எப்போதுமே இந்த க்ளேவை வந்து தண்ணியில் கலந்துட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கல. டேரெக்டாக வாட்டர் மட்டும் வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் க்ளேவே ஈரமாக இருக்கிறதுனால நம்ம வாட்டர் விடும்போது அதுவே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் மட்டும் வச்சுட்டு இந்த ரோஸில் இருக்கிற க்ளேவையும் அந்த பெண்டனோட க்ளேவையும் சேர்த்து மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம 2 க்ளேவுமே அதிகமாக ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரை ஆனால் உங்களுக்கு ஒட்டாது. அப்படியே ஒட்டுனாலும் பெண்டன்ட் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஈரமாக இருக்கும் போதே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 திலகம் ஷேப் எடுத்தோம் இல்லையா, அதில் சும்மா லீஃப் மாதிரி இருக்கிறதுக்காக நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா சேம் மெத்தடில் நான் இந்த சைடில் கொஞ்சமாக கீறி விட்டுக்கிறேன். இந்த லீஃப்லேயும் கொஞ்சமாக கீறி விட்டுக்கிறேன். கீறிட்டு 2லேயுமே நான் வந்து வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லீஃபை இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் வந்து மாறிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சைடு எட்ஜஸ் வந்து அந்த க்ளேயில் வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் மெத்தடில் இந்த சைடில் ஒரு லீஃப், 2 சைட்லேயும் ஒரு லீஃபு, சென்டரில் வந்து ஒரு லீஃப். இந்த சென்டரில் வைக்கிற லீஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ண இடம் இல்லையா, கொஞ்சம் தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் நிக்ரோமரை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த லீஃபில் வச்சுக்கிறேன் நான். இந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் கீறினா போதும், ஏன்னா அந்த அளவுக்கு தான் அதில் இடம் இருக்குது. அதனால் அது நல்லா பிடிச்சிக்கணும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன சைஸ் நிக்ரோமரை வச்சுட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ இது ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு இந்த பெண்டன்ட். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது தெரியாமல் அந்த ரோஸை வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்த ப்ளெயினாக விடாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, பென்னோட பேக் சைடால் ஒவ்வொரு இம்ப்ரெஷன் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் ஜஸ்ட்டு சும்மா இந்த ரவுண்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போது இதுக்கு டாப்பில் யூபின் கொடுத்துடலாம். இங்கே யூபின் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த பெண்டன்ட். இதே மாதிரி சிம்பிள் பெண்டன்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 20 டிசைன் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் நான் வந்து 10 டிசைன் பண்ணலாம், உங்களோட விருப்பம் வந்து ஒரு 10 டிசைன் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தது, உங்களுக்கு தேவையான பெண்டன்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ அனுப்பி இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து சப்ஸ்கிரைபரோட விருப்பம் படி ஒரு 10 பெண்டன்ட் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.